40 ப்ளஸில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த டைமில் தான் நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலினை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக வந்து அது மாற ஆரம்பிக்கும். ஆப்வியஸாக 40 ப்ளஸுக்குள்ள இருக்கோம் அப்படின்னாலே மன அழுத்தமும் வந்து கூட இருக்கும். சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது. டீ, காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது இம்மீடியட்டாக உங்கள் பாடியில் சுகர் கிராஸை வந்து அதாவது சுகரோட அளவை வந்து அதிகப்படுத்தும். திருப்பி வந்து அது குறைஞ்சிடும். இதான் சுகர் கிராஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுவும் வந்து கெஃபைன்கிறது உங்களுக்கு இல்லாத எனர்ஜியை அதிகப்படுத்துகிற மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் காஃபி குடித்தா தான் அந்த காஃபியோட எஃபெக்ட் 6 ஹவர்ஸ் வந்து நம்மளோட பிளட்டில் இருக்கும். அது குறையும் பொழுது திருப்பியும் நம்ம வந்து அதை எடுத்துட்டா தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷனை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணிடும். அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி அதை டிபெண்ட் பண்ணியே இருப்போம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் டயட் ஃபாலோ பண்ணீங்க, உங்கள் மசில்ஸ் தான் வந்து வேஸ்ட் ஆகும். அது ஃப்யூச்சரில் டபுள் த சைஸ் உங்களை வந்து அதிகமாக்கிடும். ஸோ 40 ப்ளஸில் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும், மெயினாக 60 டேஸில் என் பாடியை நான் வந்து ரீசெட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபத்தில் ஒரு நபர் கேட்டிருந்தாங்க, டாக்டர் நான் ஒரு டீடாக்ஸ் பிளானில் வந்து இருக்கேன், ஒரு வாரம் கார்போஹைட்ரேட்டே வந்து எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேஞ்சஸ் வந்து எனக்கு வந்தது. அடுத்ததாக காய்கறி கீரைகள் மட்டும் வந்து நான் எடுக்கிறேன், அதுவும் வேக வச்ச காய்கறிகள் தான் எடுத்துக்கிறேன். வெயிட் வந்து எனக்கு ஒரு 2-3 கிலோ வந்து குறையுது. இது ஒரு 40 டேஸ் வந்து நான் ஒரு பிளான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறமா மீண்டும் பழையபடி நான் சாப்பிட ஆரம்பிக்கும்போது உன்னை விட எனக்கு 2 மடங்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. நான் வெயிட்டு குறைக்கிறேன்ல, என்ன தப்பு பண்ணுறேன், எதனால் எனக்கு இந்த வெயிட்டு திருப்பி திருப்பி இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி டீடாக்ஸ் பிளான்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மெயினாக 40 ப்ளஸில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த டைமில் தான் நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலினை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக வந்து அது மாற ஆரம்பிக்கும். ஆப்வியஸாக 40 ப்ளஸுக்குள்ள இருக்கோம் அப்படின்னாலே மன அழுத்தமும் வந்து கூட இருக்கும். சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது. இதனால் உங்கள் பாடியில் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெறும் டயட்டு, அதுவும் வந்து நீங்கள் காய்கறிகள் மட்டும் நான் சாப்பிட்டு வெயிட்டை குறைக்கிறேன் அப்படிங்கிறது வெயிட் லாஸ் மிஷினில் வேணால் நீங்கள் பார்க்கலாம், ஒரு 5 கிலோ வந்து குறைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஏன் திருப்பி வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் பாடி ப்ராப்பரான மசில்ஸ் வந்து பில்டப் ஆகலை. ஸோ அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேட்டு குறையாமல் வெறும் மசில் மட்டும் குறைஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. 40 ப்ளஸில் எப்படி ஆரோக்கியமான முறையில் வெயிட்டை குறைக்கிறது? அதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 60 டேஸ் சேலஞ்ச் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 20 டேஸ் உங்களுடைய மெட்டபாலிசம், அதாவது வளர்சிதை மாற்றத்தை வந்து ரீசெட் பண்ணணும். ஏன்னா உங்கள் பாடியில் இந்த சேஞ்சஸ்லாம் வந்திருக்கும். அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால மெட்டபாலிசமே வந்து தாறுமாறாக போயிருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 20 டேஸ் வந்து உங்களுடைய வளர்சிதை மாற்றத்தை ரீசெட் பண்ணணும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா டீடாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய கட்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அடிக்கடி பசி வரக்கூடிய ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு குறையும். பாடி வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய நபராக மாறுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுடைய டயட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஏன் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு 20 டேஸில் அதிகமாக எக்ஸசைஸை பற்றி நான் சொல்லலை அப்படின்னா, நீங்கள் உங்கள் டயட்டை சேஞ்ச் பண்ணால் தான் எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு உடலுக்கும் சரி மனதுக்கும் ஒரு தெம்பு கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு நான் வாக்கிங் போகிறேன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் வாக்கிங் போவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா முட்டு வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு வந்து இடுப்பில் வலி வந்துருச்சு, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அதுக்கான காரணம் உங்கள் பாடியை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸசைஸே பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டீடாக்ஸு. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுட்டை கரெக்ட் பண்ணணும். அந்த ஃபுட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். மார்னிங் எழுந்த உடனே
டீ, காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது இம்மீடியட்டாக உங்கள் பாடியில் சுகர் கிராஸை வந்து அதாவது சுகரோட அளவை வந்து அதிகப்படுத்தும். திருப்பி வந்து அது குறைஞ்சிரும். இதான் சுகர் கிராஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுவும் வந்து கெஃபைன்கிறது உங்களுக்கு இல்லாத எனர்ஜியை அதிகப்படுத்துகிற மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் காஃபி குடித்தா தான் அந்த காஃபியோட எஃபெக்ட் 6 ஹார்ஸ் வந்து நம்மளோட பிளட்டில் இருக்கும். அது குறையும் பொழுது திருப்பியும் நம்ம வந்து அதை எடுத்துட்டா தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷனை வந்து நமக்கு கிரியேட் பண்ணிடும். அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி அதை டிபெண்ட் பண்ணியே இருப்போம். நிறைய பெண்கள் சரியெல்லாம் சாப்பிட்றதில்ல டாக்டர், சாதம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், ஆனால் அப்பப்போ டீ காஃபி குடிச்சிட்டே இருப்பேன் டாக்டர், அது மட்டும்தான் எனக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் எழுந்தவுடனே டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக என்ன குடிக்கலாம் டாக்டர்? ஏன்னா குடிச்சே நான் பழக்கப்பட்டுட்டேன். சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம், செம்பருத்தி டீ குடிக்கலாம், க்ரீன் டீ வந்து குடிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும்போது அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். உங்கள் மெட்டபாலிசத்தையும் அது ஸ்டிமுலேட் பண்ணும். அதே போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளும், 2வது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு பசி உணர்வுலாம் வந்து கம்மியாகும். மதியம் லஞ்சில் காய்கறிகளை சாதம் அளவுக்கும், சாதத்தை காய்கறி அளவுக்கும், ரிவர்ஸ் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய காய்கறிகளும் கொஞ்சமாக சாதமும் வந்து எடுத்துக்கிறது. நைட்டு 7 மணிக்கெல்லாமே உங்களோட ஃபுட்டை முடிச்சுக்கிறது. ஸோ அந்த ஃபுட்டுலேயும் கண்டிப்பாக ப்ரோட்டீனும் ஃபைபரும் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் பாடியில் கலோரி வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகும். நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டு காலையில் 7 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு 12 ஹார்ஸ் கேப் விடுறீங்க அப்படின்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு குறையும். ஸோ இந்த ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டீடாக்ஸ்க்கு அப்புறமா இந்த ஒரு டயட்டை வந்து ஒரு 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா டீடாக்ஸ் வந்து ஒரு 7 டேஸு, அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 13 டேஸ் வரைக்கும் நீங்கள் இந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். ஸோ அடுத்ததாக உங்களுடைய எக்ஸசைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 டேஸ் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். ஃபீமேலுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 40+ கண்டிப்பாக தேவை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு நபர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, நான் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டேன், வெயிட்டெல்லாம் நல்லா குறைஞ்சிது, திருப்பி ஏன் எனக்கு 2 மடங்கு அதிகமாகுது அப்படின்னா உங்கள் மசில் ஸ்ட்ரென்த்தனிங்காக இல்லை. நீங்கள் மசில் ஸ்ட்ரென்த்தனிங்கோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் பாடியில் எனர்ஜி வந்து மசில்ஸ் மூலமாக எரிக்கப்படும். ஸோ அந்த மசில் ஸ்ட்ரென்த்தனிங்காக இல்லாததுனால தான் நீங்கள் டயட்டை விட்ட உடனே திருப்பியும் உங்களுக்கு வெயிட் போடுது. அப்போது மசிலை ஸ்ட்ரென்த்தன் பண்ணக்கூடிய சிம்பிளான எக்ஸசைசஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து பண்ணலாம். ஸோ அந்த யோக பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் வந்து வாரத்தில் 3லேருந்து 4 நாட்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து நீங்கள் வாக்கிங் எக்ஸசைஸோ இல்லை வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் எல்லா பெண்களும் பண்ணணும் அப்படின்னா தோப்புக்கரணம் போடுறது. தோப்புக்கரணம் ஒரு 50 முறை தோப்புக்கரணம் போடுறது அப்படிங்கிறது அவங்களோட வயிறு, தொடைப்பகுதி எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். 20 டேஸ் உங்களுடைய மெட்டபாலிசத்தை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டயட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ் இதை வந்து அடுத்து ஒரு 20 டேஸ்க்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பாடி நல்லா செட் ஆகிடும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 20 டேஸில் உங்கள் பாடியில் எங்கே எக்ஸசிவாக வந்து ஃபேட் இருக்குது அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸசைஸோ இல்லை வந்து அதற்கான சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்னா கொள்ளு வந்து எடுத்துக்கிறது. அதே போல் தொடைப்பகுதிகளில் அதிகமான அளவுக்கு ஃபேட் இருக்குன்னா குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கிறது. முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இந்த மாதிரியான முள்ளங்கி, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நிறைய எடுத்துக்கிறது. அதே போல் மேல் வயிற்றில் தொப்பை இருக்குன்னா டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறது. ஸோ உடம்பு ஃபுல்லாகவே வெயிட் வந்து இருக்குது அப்படின்னா இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்படி ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 40+ல் ஹெல்த்தியாக வெயிட்டை குறைச்சிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணும் பொழுது உங்களுக்கு ரீகெயின் ஆகாது. அப்படி இல்லாமல் ஒரு 1 வீக் வந்து நான் காப்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சிட்டேன், அதுக்கப்புறம் வெறும் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் எடுத்துக்கிறேன்னா ரொம்ப டயர்ட் ஆவீங்க நீங்கள். ஏன்னா நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இது 3மே முக்கியம். ஸோ ப்ரோட்டீன், ஃபேட்டெல்லாம் நம்ம எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப மைண்டே நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். அதே மாதிரி விட்டமின்ஸும் மினரல்ஸும் வந்து நமக்கு தேவை. அறுசுவைகளும் தேவை. நிறைய பேர் இனிப்பை சுத்தமாக தவிர்த்துடுவாங்க. அது ரொம்ப இரிட்டேட்டடான ஒரு பர்சனாக உங்களை மாற்றிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப இரிட்டேட் ஆவீங்க. லைஃப்பில் ஒரு பிடிமானமே இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் இருப்பீங்க.
பழங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சர்க்கரை ரொம்ப நல்லது. அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அளவாக அது ஜூஸாக இல்லாமல் பழங்களை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அறுசுவையுமே நமக்கு வந்து தேவை. ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் டயட் ஃபாலோ பண்ணீங்க, உங்கள் மசில்ஸ் தான் வந்து வேஸ்ட் ஆகும். அது ஃப்யூச்சரில் டபுள் த சைஸ் உங்களை வந்து அதிகமாக்கிரும். ஸோ 40+ நீங்கள் வெயிட்டை குறைக்கணும். மெயினாக 60 டேஸில் என் பாடியை நான் வந்து ரீசெட் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டீடாக்ஸு, அப்புறமா உங்கள் ஃபுட்டை வந்து கரெக்ட் பண்ணுறது, அடுத்தது உங்களுடைய எக்ஸசைஸ் ஸ்கெடியூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, லாஸ்ட்டாக பாடியில் ஃபோக்கஸ்டாக சில இடங்களுக்கு மட்டும் நம்ம எக்ஸசைஸோ இல்லை அதற்கான ஒரு டயட்டையோ ஃபாலோ பண்ணுறது. இப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். மீண்டும் வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இன்றைக்கி 40+ இருக்கிறவங்க ஹெல்த்தியான முறையில் எப்படி வெயிட்டை குறைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 4ஆம் வாரம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magicare. His wellness for her happiness.